இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர். இல்ல இது அதுதாங்க, அரசியல் இல்லாம முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நானு. இதை நான் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ், சுந்தர் அண்ணன் அண்ட் என்னோட செல்லக்குட்டின்னு தான் சொல்லுவேன், சுரேஷ் அண்ட் தர்மா, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணார். அவரை எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டேன்னா அவரும் ஒரு வாலண்டியராக வந்திருந்தார். 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம். அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம். தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி, பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க. இல்லை உண்மையிலே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க, காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா? அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர்? ஓகே, அதனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மியூசிக்கை பற்றி பேசணும்னு மாஸ்டர் பேசிட்டாரு, ஹீரோவை பற்றி பேசணும்னு நினச்சேன், டைரக்டர் பேர் சார் பேசிட்டாரு, கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்னொருத்தர் பேசிட்டாரு. எல்லாரும் பேசணும்னு நினச்சது, நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு, பேச்சுக்காக இல்லை, இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க. கணேஷ் சாராக இருக்கட்டும், கசாலி சாராக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், சம்பத்தண்ணனாக இருக்கட்டும், சுபாஷ் அண்ணன், எல்லாருமே. சுபாஷ் அண்ணனை வந்து நான் ஒரு போராட்ட காலத்தில் தான் முதல்ல சந்திக்கிறேன். இவர் பத்திரிகை நிருபராக தெரியும். ஒரு போராட்ட காலத்தில் நான் அண்ணன் டிராஃபிக் ராமசாமி என்னென்ன நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் போட்டுட்டு இருக்கோம். அப்போதான் அண்ணன் ரொம்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தார். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி, கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவாக இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்லை, இந்த ஜெகமே தந்திரத்துக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்லை. அதுக்கு காரணங்கள் சில உண்டு. ஆனால் நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் உங்கள் முன்னாடி ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற, உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றது கேட்கறதுக்கு, பேப்பரில் பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கேமரா முன்னாடி, இந்த ஃப்ளாஷ் மோடாக நிற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பரா இருந்தது. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த வைப்னு சொல்லுவாங்களே, இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த வைப், ஒட்டுமொத்த வைப்பும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாது மாதிரியான டீமுக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன். அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி, அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். சுந்தரபாணிலேருந்து நாங்கள் ஒன்னா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், சாயாவனம் சொல்லிட்டு, செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. 2 பேருமே நடிச்சிருக்கோம். சூப்பராக மிரட்டியிருக்காரு அண்ணன். அதான் அதனால் அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தால் கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்து, ஒரு பாலமாக இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ணன், வாழ்த்துக்கள். தினேஷ், மறுபடியும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பற்றி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுகிறேன். விஜய் அண்ணா எகைன், இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா, அதாவது விஜய்
விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை, பதட்டத்துல. இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்வீட் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து டேட் 26 போட்டிருந்துச்சு. ஆஹா, இது என்ன ஏதோ தப்பா இருக்கே, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். அப்புறம் அதுதான் விஷயம், இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது. ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். அதுல நானும் ஒருத்தன். நான் மிகைப்படுத்தி பேசல, நான் 50 படங்கள் நடிச்சிட்டேன், தமிழ் மலையாள தெலுங்கு 3ல. ஆனா எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன், நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது. என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல, அவரோட பழகுனதுனால சொல்றேன். நான் இப்போ இந்த 2 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். தமிழகர் மட்டும் இல்லாம உலகத் தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த 2026 மாஸ்டர், நம்பிக்கையில இல்ல மாஸ்டர், உறுதி. சோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய். ஸோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது. இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்வி, மருத்துவம், விவசாயம், இந்த பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும் இலவசம்னு இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னுடைய பர்சனலா இருந்தது. அது விஜய் அண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது. கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப, அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க, அதை துணிச்சலா சொல்றதுக்கு, துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா, நான் 2024 போட்டேன், முதலமைச்சர் போட்டுட்டு என் வீட்டுல இருக்கு, நான் வெளியேத்தல. என் நண்பர் சொன்னார் வேணாண்டா போடாது, அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல. 2024 காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், என்னுடைய சொந்த பந்தத்துக்கு. ஸோ அதுல நான் உங்களை விட சீனியர், நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ நீங்க தைரியமா நீங்க வந்து உங்க படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது, இங்க பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமையடையாது. அரசியல் பேசாதப்பா, இது ஆடியோ லான்ச் அப்படின்னா எப்படி? கலை பேசாதப்பா, இது பொது இடத்துல கலை பேசாதப்பா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை, கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது. அப்புறம் எப்படி நாங்க அரசியல் பேசாம இருக்க முடியும்? ஸோ நேத்து பாருங்க, ஒரு லாக்அப் டெத்ல செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக, அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க. எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும், கோபமாகவும் வரும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சரா இருப்பாங்க, அவங்க தான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ கலைஞர் ஐயா முதலமைச்சரா இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வஞ்சிக்கப்படுவாங்க. எந்த காவல்துறை இருக்கோ அதே காவல்துறை போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும். என்ன அப்போ காவல்துறை யாரை கேட்டு வேலை செய்துங்க? காவல்துறைக்கு என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கிறது நான் கேட்கிறேன். இல்ல இது அதுதாங்க, அரசியல் இல்லாம முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நானு. இத நான் ஓகே, இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம். நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் எங்களோடு சேர்ந்து கை கோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு, தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.